கேர்ள்ஸ்லாம். ஏன்னா ஹீரோ வந்து அங்க ஒரு ஃபேமஸான பர்சன், எல்லாருமே ஹீரோட டேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் பண்ணதுனால எல்லாருமே வந்து செம்மையா ஜெலசியா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து அங்க நின்றுட்டு இருப்பா இந்த வீடியோ வைரல் ஆனோன்னு. அப்பதான் நம்ம ஹீரோ வரும் வந்துட்டு, ஆமா நாங்க 2 பேருமே டேட் பண்றோம் அப்படின்னு அபிஷியலா ஹோல் ஸ்கூல் முன்னாடி கத்திட்டு அவன் போயிடுவான். இந்த சீன் இங்க கட்டாது. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பா, இன்னைக்கு டின்னர் சாப்பிடலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபேமிலியும் வந்து சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணா உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து இவங்க ஜாலியா இருக்கிறது நம்ம ஹீரோ பார்ப்பான். லைக் ஒரே ஃபேமிலியா வந்து எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. பிகாஸ் அவங்க அம்மா ஒர்க்னு சொல்லிட்டு கம்பெனிலே இருப்பாங்க. அவங்க ஹீரோட அக்கா வந்து கல்யாணம் ஆகி போயிட்டு இருப்பா. ஸோ அதனால இவன் தனியா தான் இருப்பான், மேய்ச்சோட தான் இருப்பான் வீட்டுல. அதனால அவன் வந்து ஃபேமிலிக்காக பாசத்துக்காக ரொம்பவே வந்து ஆசைப்படுவான். ஸோ இங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோட அதர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க 2 பேர் வந்து ரெண்டை தவிர அவங்க 2 பேர் வந்து ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அவளும் வந்திருப்பா வீட்டுக்கு. வந்துட்டு அப்பதான் சொல்வா, என்னோட ஃப்ரெண்ட் எவ்வளோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ வந்து சீரியஸா இருக்கான்னு தெரியாது. பட் உன்னோட ஃப்ரெண்டை வந்து உஷாரா இருக்க சொல்லிக்கோ. பிகாஸ் நாளைக்கு வந்து அவ ஹர்ட் ஆயிட போறா. ஏன்னா ஹீரோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஈஸியான ஃபேமிலி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த மாதிரி லோ கிளாஸ்ல இருந்து ஃபேமிலில இருந்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க கண்டிப்பா. அவ ஹர்ட் ஆக போறா, உன் ஃப்ரெண்ட கொஞ்சம் உஷாரா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து வார்னிங் கொடுப்பாங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த பிளேஸ்ல வந்து ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து சாப்பிடறதுக்கு கொடுப்பாங்க ஸ்வீட் மாதிரி. அப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, இப்ப நீ சாப்பிடறல இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது, இது வந்து 4000 பாத், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னோன்னு அவ வந்து யோசிப்பா, சாப்பிடாம அப்படியே வச்சிடுவா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அவங்க சொன்னோன்னு. இதான் உங்களோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இவ என்ன பண்ணுவா, உடனே வந்து ஜிபே பண்ணி விட்டுருவா. இந்த மாதிரி இந்த ஸ்வீட்டுக்கான மணி இருந்தாங்க, எனக்கு வந்து உங்க மணி தேவையில்லை, எங்களுக்கு எப்பவுமே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் செம்ம அரகண்டா சொல்லிட்டு, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் வந்து லவ் பண்ணா அதை நீங்க தான் பாத்துக்கணும், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவா. ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்கர்ல ஒர்க் பண்ண போட்டோஸ் வந்து லீக் ஆயிட்டு இருக்கும். அது ஸ்கூல் ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். இது நம்ம ஹீரோவும் பாத்துருவான். பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுவான். இவளும் இங்க ஷாக் ஆயிடுவான். ஹீரோ கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம. இதோட